கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 12/8/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையானது அப்பா இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாச மோச விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கிருபை, உடைய அன்பு, உடைய அபிஷேகம் இவரோடு இருந்து செயல்படுவதாக, உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். உடைய கிருபை இவருடைய வாழ்க்கையில் பழகி பெருகட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக, உடைய நிறைவு இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படட்டும். அப்பா உடைய அன்பின் அபிஷேகம் இவரோடு இருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். 1 யோவான் 4:7 பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம் என்று சொல்லி எழுதப்படக்கூடிய வார்த்தையின்படி அப்பா அன்பினாலே இவரை நிரப்பி உடைய கிருபை இவரோடு இருந்து செயல்படும்படியாக வெற்றி கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 12/8/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். தேசத்தை உம்முடைய நன்மையினாலே நீர் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை தேசத்தின் மீது இருந்து செயல்படட்டும். அப்பா உம்முடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக, உம்முடைய நிறைவானது எப்போதும் மகிமையாக தேசத்தில் இருக்கட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே அப்போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.